அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين وإن كن نساء فوق اثنتين فلهن ثلثا ما ترك. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أعطي ابنتي سعد الثلثين وأعطي أمهما الثمن وما بقي فهو لك. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, இந்த பாக்கியமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடியிருக்கிற நம் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய அன்பையும் கருணையையும் என்றென்றும் நம் மீது பொழியச் செய்யட்டுமாக. நோயற்ற வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்து, நம் குடும்பத்தினர்களுக்கு தந்து, மருத்துவத்தினுடைய பெருஞ்செலவுகளை விட்டு, துன்பங்களை விட்டு, மனக்கவலைகளை விட்டு நம் எல்லோரையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயம் காபாவையும் அண்ணல் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுதாவையும் புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ் மற்றும் உம்ரா ஜியாராவிற்கு அல்லாஹ் குடும்பத்தோடு நம்மை அழைத்து கொண்டே இருப்பானாக. உலகை விட்டு கண்ணை மூடும் நேரத்திலே கலிமா தொய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் பிரியச் செய்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமையின் கீழே நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மரியாதைக்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழிகாட்டி தந்த இந்த சத்திய இஸ்லாத்தில் எல்லாவற்றுக்குமான தீர்வுகள் புதைந்து கிடக்கிறது. தேட வேண்டியது பிரச்சனையின் சமயத்திலே அதற்கான தீர்வை நோக்கி நகர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. உலகம் காலத்திற்கு ஏற்ப, நெருக்கடிகளுக்கு ஏற்ப பல சிக்கலை, நெருக்கடிகளை சந்திக்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் மனிதர்களின் பிரச்சனை அரசால் செவிசாய்க்கப்படுகிறது, சில நேரங்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறது, வேறு சில நேரங்கள் உங்களுக்கெல்லாம் எதற்கு கோரிக்கை, போங்கள் என்று லத்திகளாலும் பிரம்புகளாலும் அடித்து அவர்களுடைய கொதவளையை நெரிக்காத குறையாக உங்கள் உரிமைகள் தரப்படாது, எதிர்பார்க்காதீர்கள் என்பன போன்ற அமைப்பில் உலகத்தின் பல அரசுகள் நிற்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்லாம் உலகத்திற்கு என்ன வழிகாட்டுகிறது? மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை எப்படி இஸ்லாம் செவிசாய்க்க சொல்லுகிறது? கோரிக்கைகள் யார் வேண்டுமானாலும் வைக்கலாம். பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை, அதிலே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை, அது தேவைதானா என்பது குறித்து ஆய்வுக்குட்படுத்தி அதை காலதாமதம் செய்யாமல் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பிற்கும் கடமைக்கும் உரியவர்கள். எனவேதான் திருக்குரானில் நான் மேலே படித்து காட்டிய ஒரு வசனம், சூரத்து அன்-நிசாயினுடைய 11வது வசனம், முக்கியத்துவம் வாய்ந்த வசனம். 14 நூற்றாண்டுக்கு முன்னால் இஸ்லாம் பெண்களுக்கான சொத்துரிமையை பற்றி பேசுகிற வசனம். நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் கூட பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டுமா வேண்டாமா என்கின்ற மிகப்பெரிய விவாதம் நாம் வாழும் இந்த நூற்றாண்டில்தான். பெண்களுக்கான உரிமை சொத்தில் வேண்டும், இருக்கிறது என்று ஒரு குறிப்பிட்ட பாகத்தை அதற்காக வேண்டி போராடி நீதிமன்றங்களிலே வழக்குகள் தொடுத்து அதற்கடுத்து அந்த பெண்களுக்கான சொத்துரிமையை வாங்கி தந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாம் 14 நூற்றாண்டுக்கு முன்னால் குடும்பத்தில் பிறந்தவர், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்,
அவர்களுக்கு அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் வழியில் விட்டு சென்ற சொத்திற்கு அவர்கள் உரிமைப்பட்டவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொன்ன வசனம்தான் சூரா அன்னிசாவின் 11வது வசனம். இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்னால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன், பொருத்தமாக இருக்கும். சஅத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருங்கிய அன்பையும் தோழமையையும் பெற்றவர். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு உஹது களத்திலே ஷஹீதாகிவிட்டார். அவர் இறப்பெய்து விட்டார். அவருக்கு ஒரு மனைவி, அவர் மூலமாக அந்த மனைவிக்கு கிடைத்த பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அந்த மண்ணில் இருந்த வழக்கம் என்னவென்றால், குடும்பத்தின் தலைவன் இறந்துவிட்டால் அந்த சொத்துக்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் பிரித்து எடுத்துக்கொள்வார்கள். பெண்களுக்கோ அந்த குடும்ப தலைவன் கட்டிக்கொண்ட மனைவிக்கோ எந்த உரிமையும் கொடுக்க மாட்டார்கள், எந்த பங்கையும் தரமாட்டார்கள். அவரால் பெறப்பட்ட பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது, அதுவும் பெண் பிள்ளையாக ஆகிவிட்டால் அறவே கிடையாது. காரணம், இந்த சொத்துக்களை சுகங்களை அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள் ஆண்களாகிய நாங்கள் மட்டுமே என்கின்ற ஆணாதிக்க சிந்தனை இருந்தது. பெண்களுக்கு சொத்திலெல்லாம் பங்கு கிடையாது, நீங்கள் வாய் திறக்கக்கூடாது, கப்பு சிப்பு என்று நல்ல முல்லை போன்று இருக்க வேண்டும் என்று சொல்லியே உருவாக்கப்பட்டு ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் இந்த பிரச்சனை வருகிறது. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க, உஹது களத்தில் ஷஹீத் ஆயிட்டாங்க. அவருடைய மனைவி ஒரு பெண் இருக்கிறார். அந்த சஅத் இப்னு ரபீயால் இந்த பெண்மணிக்கு பிறந்த 2 பிள்ளைகள் இருக்கிறது, 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறது. இறந்து போன சஹாபியின் சகோதரர்கள், உங்களுக்கெல்லாம் சொத்துல நையா பைசா கிடையாது என்று சொல்லி எல்லாத்தையும் சகோதரமார்கள் மட்டும் ஒதுக்கி எடுத்துக்கொண்டார்கள். உங்களெல்லாம் தர முடியாது, என் சகோதரன் விட்டு போன சொத்து எங்களுக்கு தான், ஏன்னா அவருக்குன்னு ஆண் வாரிசும் கிடையாது, பொம்பளை பிள்ளைங்க தான், அதனால் எங்களுக்குத்தான் இந்த சொத்து என்று எடுத்துக்கொண்டார்கள். இப்போ இந்த அபலை பெண், இந்த விதவை பெண் சஅத் இப்னு ரபீயினுடைய ரலியல்லாஹு அன்ஹுவுடைய துணைவியார் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் தோழர் என் கணவர் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது களத்திலே உங்களோடு போரிட்டு ஷஹீதாகிவிட்டார். இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்தவங்க சையதுனா ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாமி திர்மிதியிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. உங்கள் தோழர் என் கணவர் சஅத் இப்னு ரபீ உஹது களத்தில் உங்களோடு போரிட்டு ஷஹீதாகிவிட்டார். ஆனால் அவரு கூட பிறந்தவங்க, அதே மாதிரி அவருடைய அப்பாவோடு கூட பிறந்தவங்க, சின்னத்தா பெரியத்தாமாரு, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அவருடைய சொத்துல பங்கு கிடையாதுன்னு சொல்லி எங்களை விரட்டிடுறாங்க, எங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பெண்கள் தான், நான் அவருடைய மனைவி, இதோ பாருங்கள் அவரால் எனக்கு கிடைத்த பெண் பிள்ளைகள் 2 பேர், எங்களுக்கு நையா பைசா கொடுக்கவில்லை, அந்த சொத்தின் பகுதி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னாவது? இந்த பிள்ளைகளுக்கு நான் எப்படி நல்லது கெட்டதை செய்வது? இந்த பிள்ளைகளை நான் எப்படி பராமரிப்பது? இந்த பிள்ளைகளை எப்படி நான் வளர்த்து வார்த்தெடுப்பது? எனவே நபியே, இது விஷயத்திலே எனக்கு ஒரு தெளிவு வேண்டும், முறையான வழிகாட்டுதல் உங்கள் புறத்திலிருந்து வேண்டும் என்று அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து வந்து வாங்கினாங்க. நபிகள் நாயகம் எல்லா காலத்துக்குமான தலைவர் என்பதை நபிகளின் ஹதீஸை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காதில் கேட்டு கேட்காத மாதிரி உட்காரல. அன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், பெண்களுக்கு சொத்தில் உரிமை இல்லை, அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் வளர்ந்து உருவானவங்க நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. பொம்பளைங்களுக்கெல்லாம் எப்படி உரிமை கொடுக்கறது, அவங்களுக்கெல்லாம் எப்படி சொத்துல பங்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டு வளர்ந்து உருவாகிய ஆட்கள் நிறைய இருக்க காலகட்டத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வருது. புது பிரச்சனை இது. இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, எனக்கு வேணுமே, என் பிள்ளையில வளர்க்கணுமேனு. ரசூலுல்லாஹ் எடுத்தோன் கவிழ்த்தோம் என்றும் பேசவில்லை, அந்த நிகழ்ச்சியை தட்டிவிடவும் இல்லை. என்ன சொன்னாங்க? யக்தி அல்லாஹு ஃபீ தாலிக, அம்மா கொஞ்சம் பொறுங்க, அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் தீர்ப்பளிப்பான்.
நபி சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமா, அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் தீர்ப்பளிக்கும் வரை கொஞ்சம் பொறுத்திரு. அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு தான் சூரா அன்னிசாவின் 11வது வசனம். நீங்கள் வீட்டுக்கு போனால் அந்த அத்தியாயத்தினுடைய அந்த 11வது வசனத்தை 12வது வசனத்தை ரெண்டையும் படித்து பாருங்கள். ரெண்டுமே சொத்து சம்பந்தப்பட்ட வசனம். அது சொத்து பங்கீடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து உண்டான ஒரு மத்தன் என்று சொல்வார்கள் அரபியிலே, ஒரு 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 சின்ன வழிகாட்டுதல். அதற்கு பின்னால் விளக்கங்கள், 1000 விளக்கங்கள் இருக்கிறது. நபிகள் அதற்கு பின்னால் சொன்ன விளக்கங்கள், ஹதீதுகளில் சொல்லக்கூடிய விளக்கங்கள், மார்க்க சட்ட நிபுணர்கள் அந்த வசனத்திலிருந்து எடுக்கக்கூடிய சட்ட ஆதாரங்கள் எல்லாம் இந்த அடிப்படையான இந்த வசனங்களை வச்சு தான். நிறையெல்லாம் குர்ஆனில் சொத்து சம்பந்தமாக வசனம் வரல, 1-2 இடத்துல வந்திருக்கு, அப்படி தான். ஆனால் மார்க்க வகுப்பு, ஆலிம் வகுப்பு எடுக்கிறார்களே, அதிலே கொஞ்சம் கிரிட்டிக்கலான பாடம் எதுன்னா அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பாடம் தான். கொஞ்சம் தலை சுத்துற பாடம்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா சொத்து பங்கீட்டில் ரொம்ப பெரிய மாற்றம் வந்துடும், பெரிய பிழையாகி போய்விடும். சிராஜி என்று சொல்வார்கள் அந்த நூலுக்கு பெயர். இன்னைக்கும் அரபு மதரசாக்களிலே கற்றுத்தரப்படுகிறது, பயிற்றுவிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான நூல் அது. இதுதான் அடிப்படையான வசனம். எனவே தான் நான் சொன்னேன் 11, 12 அந்த வசனத்தை மேலோட்டமாக படித்து பாருங்கள். அன்பான சகோதரர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹ் சொன்னான், என்ன சொன்னான்? பிள்ளைகளை விட்டு சென்ற குடும்பத் தலைவர்கள் இறந்துட்டார். இப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொத்து? அவர் சேர்த்தி வச்ச சொத்துல பிள்ளைகளுக்கு பங்கு உண்டா? ஆண் பிள்ளையாக இருந்தால் எத்தனை பங்கு, பெண் பிள்ளையாக இருந்தால் எத்தனை பங்கு? அது ஒரு டாபிக் சொல்கிறான். இந்த கதையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். பெண் பிள்ளைகளை மட்டும் விட்டு விட்டு ஒரு குடும்பத்தின் தந்தை பொறுப்பாளன் இறந்து விட்டார். மனைவி இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் இருக்குது. 2 பிள்ளைங்க வச்சுக்கங்க, அல்லது 3 பிள்ளைங்க வச்சுக்கங்களேன். இப்போ அந்த சொத்தின் நிலைப்பாடு என்ன? அந்த பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் சொன்னான், 2 பிள்ளைகளுக்கு மேலே இருந்துச்சுன்னா, 2 அல்லது 2 பிள்ளைகளுக்கு மேலே இருந்தால் அவர் விட்டு சென்ற சொத்தை 3ஆக பங்கு வைத்து அதில் 2 பங்கை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். நல்லா கவனிக்கணும். பெண் பிள்ளைகளை மட்டும் விட்டு விட்டு போனால், அவங்களுக்கு வேற ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது. ஆம்பளை பிள்ளைங்க இருந்தால் தனி சட்டம். அது ஆம்பளை பிள்ளை ஒரு பிள்ளையாக இருந்தால் தனி சட்டம், பல பிள்ளைகளாக இருந்தால் அதற்கு அடுத்து உள்ள சட்டங்கள் உண்டு. பெண் பிள்ளைகளாக மட்டும் இருந்தால் அவரின் சொத்தை மொத்தமாக 3ஆக பங்கிட்டு 3இல் 2 பகுதியை அந்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். இந்த வசனத்தினுடைய தொடரில் அடுத்த வசனத்தை சொல்றான், விட்டு சென்ற மனைவிக்கு என்ன? அந்த மனைவியும் பெண் தானே, அந்த பெண்மணிக்கு சொத்துல பங்கு கிடையாதா? உண்டு. மொத்த சொத்தில் 8இல் 1 பகுதியை அந்த மனைவிக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். பிள்ளைகளோடு விட்டு சென்றிருந்தால், பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு சொத்தில் 8இல் 1 பங்கு உண்டு. இது நான் மேலோட்டமாக சொல்கிறேங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன். இது ஆழமான சட்ட நுணுக்கங்களை கொண்டு சொன்ன வசனம். இது வாய்ப்பு இருந்தால் அதனுடைய மேலோட்டமான அர்த்தத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். நிகழ்வுக்கு ஒட்டுவதினாலே இந்த வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன். இப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க அந்த அம்மாவை, அந்த சஅத் இப்னு ரபீனுடைய சகோதரனையும் கூப்பிட்டாங்க, அவங்களுடைய சின்னத்தை பெரியத்தாவும் கூப்பிட்டாங்க. வாங்க, சொத்துல பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே, இந்த பிள்ளைக்கும் கிடையாது, இந்த பிள்ளை பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கும் கிடையாதுன்னு சொன்னீங்களாமே. அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். அல்லாஹ் இவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். இவர்கள் முன்வைத்த அந்த விஷயத்தை அல்லாஹ் தீர்க்கமான சட்டமாக இறக்கிவிட்டான். இனிமேல் நான் இப்பொழுது சொல்வதுதான் சட்டம், அல்லாஹ் சொன்ன சட்டம். ஆத்தி இப்னத்தை சஅதின், சாதினுடைய 2 பெண் பிள்ளைகளுக்கு அவரின் சொத்தில் 3இல் 2 பகுதியை பிரித்து கொடுக்கணும். அடுத்து அந்த மொத்த சொத்தை 8ஆக பங்கு வைத்து அந்த 8இல் 1 பகுதியை அவருடைய மனைவிக்கு தர வேண்டும். மிச்சம் எது இருக்கோ அதை நீங்க பிரிச்சுங்க, மிச்சம் இருக்கிறத நீங்க பிரிச்சுங்க. ஆனால் பிள்ளைகளுக்கும் அவருடைய மனைவிக்கும் பெஞ்சாதிக்கும் கண்டிப்பாக சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும். இது என்னுடைய கருத்தல்ல, அல்லாஹ்வினுடைய கருத்து, அல்லாஹ்வினுடைய சட்டம் என்று சொல்லி முடித்து அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிறாங்க. நமக்கான தகவல் என்ன தெரியுமா? ஒரு பெண்மணி, ஒரு அபலை பெண்மணி, ஒரு பெருந்த துயரத்தோடு கோரிக்கையோடு அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் ஒரு புது சட்டத்தையே ரூலையே போடுறான். அந்த கோரிக்கையை காதால ஏற்றுக்கொண்டு ஒரு புது சட்டத்தை ஏற்றுகிறான், ஒரு சட்டம் உருவாக்குகிறான். காரணம், அது தனி மனிதராக ஒரு தனி பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய கோரிக்கையும் செவிசாய்க்கப்பட வேண்டும், அந்த பெண்ணினுடைய உரிமையும் கொடுக்கப்பட வேண்டும். உரிமை மீறல் நடந்து விடக்கூடாது.
கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக புது சட்டத்தை உருவாக்கினான். அதன் தொடர்ச்சி தான் இன்னைக்கு வரை அந்த சட்டம் ஃபாலோ பண்ணப்படுது, பின்பற்றப்படுது. இன்னைக்கும் ஒரு தகப்பன் இறந்து விட்டால், பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தால், மனைவி இருந்தால், இதுதான் சட்டம். கிளை சட்டங்கள் நிறைய இருக்குது, அது தனியாக போக வச்சுக்கோங்க. நமக்கான இந்த நிகழ்வு சொல்லக்கூடிய பாடம் இதுதான். அல்லாஹ் கோரிக்கைகளை செவியேற்றான். அடியார்களின் மனிதர்களின் தேவைகளை அறிந்து அவர்களின் நீதியின் பக்கம் அல்லாஹ் நின்றான். கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தான், அதை நிராகரிக்கவில்லை என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்றுதான் திருக்குரானில் 28வது ஜுசுவினுடைய துவக்க வசனம் கது சமி அல்லாஹ் என்று துவங்கும். இதுவும் ஒரு சட்டம் சார்ந்த பிரச்சனை தான். சுருக்கமாக சொல்லுகிறேன். லிஹார் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. கணவன் தன் மனைவியை பார்த்து தன் தாயோடு ஒப்பிட்டு மறைவிடங்களை ஒப்பிட்டு சொல்லிவிட்டால் அதற்கு பெயர் சட்டம் லிஹார் சட்டம் சொல்லுவாங்க. அம்மாவுடைய முதுகு மாதிரி ஓ முதுகு இருக்குது என்று மறைவிடத்தோடு தன்னுடைய மனைவியை ஒப்பிட்டு பேசிவிட்டால் அதற்கு பெயர் லிஹார். இப்படி ஒரு கணவன் செய்தால் என்ன நடக்கும்? தலாக் பாயின் ஏற்பட்டு போய்விடும். தலாக் பாயின் என்றால் அவங்களுடைய திருமண பந்தமே கனெக்ஷனே கட்டாகி போயிடும். அடுத்து நிக்காஹ்வினுடைய புதுப்பிக்கலாம் முடியாது. தலாக் பாயின் என்றால் என்ன பொருள்? அடுத்தவர்கள் இருவரும் சேர வேண்டும் என்று நினைத்தாலும் சேர முடியாது. இந்த பெண்மணியை வேற ஒருத்தர் நிக்கா செஞ்சு அவரு அந்த மனுஷன் இந்த அம்மாவை விவாகரத்து செஞ்சு அதுக்கு பின்னாடி தான் அந்த முதல் கணவன் நிக்கா செய்ய முடியும். இது ஒரு நெருக்கடியான சட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்க. நெருக்கடி என்றால் தலாக் விடுபவர்களுக்கு, இஸ்லாத்துக்கு நெருக்கடி இல்லை. அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் இந்த சட்டத்தை வழங்கினார். எடுத்ததுக்கும் கவுத்ததுக்கெல்லாம் தலாக் போயிடக்கூடாது. சும்மா சின்ன சால்னால உப்பு இல்லை, சாம்பாரில் உரப்பு இல்லைன்றதுக்காக வேண்டி தான் தலாக்கினுடைய வாசலுக்கு போயிடக்கூடாது. அது பாரதூரமான விஷயம், அல்லாஹ்வினுடைய அரிசை நடுங்க வைக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ்விடம் கோபத்தை சம்பாதித்து தரக்கூடிய விஷயம். எனவே இதிலே சம்பந்தப்பட்ட ஆணும் சரி பெண்ணும் சரி நிதானிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இப்படி ஒரு கடினமான சட்டத்தை அல்லாஹ் வைத்தான். அப்போ இந்த லிஹாருடைய சட்டத்தை பொறுத்தவரை ஒரு மனைவியை பார்த்து ஒரு கணவன் இப்படி ஒப்பிட்டு பேசிவிட்டால் தலாக் பாயின், மொத்தமாக உறவு கட்டாயிரும். ஒரு பெண்மணி இருந்தாங்க, அந்த அம்மா பேர் ஹவுலா பின்த் சாலபா. அவருடைய வீட்டுக்காரரு ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டு இருக்கும்போது இப்படி சொல்லிட்டார். அந்த பெண்மணியை லிஹார் செய்து விட்டார். தன்னுடைய மனைவியை அம்மாவோடு ஒப்பிட்டு பேசிவிட்டார். இப்போ என்ன ஆயிரும்? தலாக் பாயின் ஆயிரும். பதறி அடிச்சுட்டு அந்த அம்மா ரசூல்லாட்ட வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, யார் ரசூலல்லாம், என் வீட்டுக்காரர் இப்படி சொல்லி போட்டாரே, என்ன பண்ணுறது? ரசூல் சொன்னாங்க, என்ன பண்ணுறது, அல்லாஹ்வுடைய சட்டம் தானே இது, நான் வானிலிருந்து வந்த சட்டத்தை எப்படி மாற்ற முடியும்? இல்லை யார் ரசூலல்லாம், என்னுடைய கணவர் வயதானவர், அவர் மூலமாக எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறது, பராமரிக்க வேண்டும், எனக்கும் வயசாயிடுச்சு, என் பிள்ளைகளை உருவாக்கணும், அவரையும் பார்த்துக்கணும், தலாக்கு மொத்தமாக ஆகி போச்சுன்னு சொன்னால் என் நிலையும் கந்தலாகி போயிடும், என் வீட்டுக்காரருடைய நிலையும் கந்தலாகி போயிடும், ரொம்ப கஷ்டமாயிரும். எனவே அல்லாஹ் இது விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு மாற்றம் தெரிவிக்க மாட்டானா? அல்லாஹ்வின் தூதரை கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எப்படிமா மாற்றத்தை கொண்டு வர்றது? நான் எழுதின சட்டமாக இருந்தால், நான் என்னுடைய மனசு தோதுவான சொன்ன விஷயமாக இருந்தால் மாற்றிக்கொள்ளலாமே, அல்லாஹ்வின் விஷயமாச்சே இது. யார் ரசூலல்லாஹ், எப்படியாவது அல்லாஹ் இதை கேட்க மாட்டானா? இதிலே ஒரு மாற்றம் கொண்டு வர மாட்டானா? இதிலே ஒரு தீர்வை தரமாட்டானா என்று அந்த அம்மா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். இப்படி ஒரு ஆண் தன் மனைவியை பார்த்து சொன்னால் இனிமே தலாக்லாம் நிகழாது, அதுக்கு பரிகாரம் செஞ்சால் போதும். இப்படி ஒரு விஷயம் செஞ்சிட்டார் வீட்டுக்காரரு, ஒரு மனைவியை பார்த்து தன் தாயோடு ஒப்பிட்டு பேசிவிட்டால் தலாக்லாம் இன்னும் ஆகாது, பரிகாரம் இருக்குது. 3ல் ஏதாவது ஒரு பரிகாரம், அடிமையை உரிமை இன்னும், அப்படி இல்லாட்டி 60 நாள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். இங்கே என்ன விஷயம்னா, அல்லாஹ் இந்த பெண்மணியினுடைய அந்த கூக்குரல், அந்த கவலையின் குரலை செவியேற்றான். எனவே தான் அந்த அத்தியாயத்தை துவங்கும் பொழுது அந்த அத்தியாயத்துக்கு அல்லாஹ் பேர் வச்சது முஜாதலா. முஜாதலா என்றால் டிபேட்னு அர்த்தம். அல்லாஹுவோட விவாதம் செய்கிறது, அல்லாஹுவோட கருத்து பரிமாற்றம் செய்கிறது. இந்த அம்மா செஞ்சாங்க. அல்லாஹ் எனக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா, எனக்கு ஒரு தீர்வு தர மாட்டியா, என் கோரிக்கையை நீ ஏற்றுக்க மாட்டியா, என்னுடைய கஷ்டத்துக்கு செவிசாய்க்க மாட்டியான்னு இந்த அம்மா திரும்ப திரும்ப பேசினாங்க பாருங்க. யாரு காதில் விழுந்ததோ இல்லையோ அல்லாஹ் காதில் விழுந்துச்சு. அதனால தான் அந்த அத்தியாயத்தை துவங்கும் போதே துவங்கினா கது சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டு விட்டான்.
இந்த பெண்மணியின் கூக்குரலை, கோரிக்கையை கேட்டு விட்டான். இப்போ தீர்வு சொல்ல போறான். அந்த பெண்மணியினுடைய கஷ்டத்தை கேட்டுட்டான். ஓ, இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்றத அல்லாஹ் தீர்க்குவதற்கு இப்பொழுது முன் வந்து விட்டான். அந்த பெண்மணியின் வழியாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அந்த சட்டத்தையே அப்படி அல்லாஹ் பதில் செஞ்சான், மாத்தினான். இங்க நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இதுக்கு பின்னாடி சட்ட நுணுக்கங்கள் இருந்தாலும், ஒரு மக்கள் பிரச்சனை என்றால், ஒருவருக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள்னு சொன்னா, ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, நெருக்கடின்னு சொன்னா, அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கிறான், அந்த கோரிக்கைக்கு செவியா இருக்கிறான். அல்லாஹ் சட்டத்தை மாத்துறான். பிரச்சனை இல்லை, இந்த சட்டம் வேணாம், வேற சட்டம் என்று அல்லாஹ் மாத்தி கொடுக்கிறான். கோரிக்கைகளை அல்லாஹ் செவி சாய்க்கிறான். மனிதர்களுக்கு ஒரு நெருக்கடி என்றால் அதை அல்லாஹ்விடத்தில் புலம்பும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான், அதற்கு முகம் கொடுக்கிறான், அதற்கு தீர்வு சொல்லுகிறான். வரலாறு நெடுகளும் நீங்கள் பாருங்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு பிரச்சனைங்க. முசன்னஃபே இப்னு அபி ஷைபான் ஒரு நூலில், முசன்னஃபே அப்துர் ரஸாக், தஃப்சீர் தபரி போன்ற நூல்களில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவாகவே அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, ராத்திரி அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் போவாங்க. அப்படி போகும்போது ஒரு அம்மா வீட்டில் குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அழுதுகிட்டே இருக்கு குழந்தை. நல்லா தெரியுது, பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை தான், அது பசியினால் தான் அழுகிறது. அம்மா தூக்கி அணைச்சி பால் கொடுத்தா கண்டிப்பா அழுக நிப்பாட்டிடும். தாய்க்கு தெரியும் தானே, இது பசியினால் அழுகுதா, வலியினால் அழுகுதா, அல்லது வேற ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கண்டிப்பா தாய்க்கு தெரியும். தாயுள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் தெரிய வேண்டும், மக்கள் ஏன் அழுகிறார்கள், மக்கள் ஏன் பேசுகிறார்கள், மக்கள் ஏன் கோரிக்கை வைக்கிறார்கள், இதுதான் என்று செவி சாய்க்க அந்த பண்பு தாயுள்ளம் கொண்ட ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே இருக்கும். இஸ்லாமிய ஆட்சியிலே, வரலாற்றிலே ஹலீஃபாக்களுடைய ஆட்சியும் நல்லோர்களின் ஆட்சியும் தாயுள்ளம் கொண்ட ஆட்சி. அது உமர் ரலியல்லாஹு கிராஸ் பண்ணி போறாங்க. அங்க அந்த அம்மா உட்கார்ந்துருக்கு பேசாம. தட்டி கேட்டாங்க, ஏமா புள்ள அழுகுத, எடுத்து கொஞ்சம் அந்த புள்ளையினுடைய பசி ஆத்துனா என்ன, நம்ம ஊரில் சொல்லுவாங்க அமுத்துனா என்ன, அழுகையை அமுத்துனா என்னன்னா என்ன பொருள்னா, எடுத்து அந்த புள்ளையை அணைச்சி நீ கொடுத்தா என்ன. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணி வினோதமான ஒரு விஷயத்தை சொல்லிச்சு. பால் குடி காலம்தான், இன்னும் 2 வருஷம் முடியல தான், ஆனாலும் அந்த பிள்ளையை நான் பால் குடிக்க மறக்கடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஏமா மறக்கடிக்கிற, ஹவுலைனி காமிலைனி, அல்லாஹ் குர்ஆன்ல 2 வருடம் பூர்த்தியாக பால் கொடுக்க சொல்றான். நீ ஏன் 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி பால் குடியை மறக்கடிக்கிற, வேண்டாம் எடுத்து நீ பால் கொடு என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணிக்கு தெரியாது வந்திருக்கக்கூடியது ஹலீஃபான்னு, ஏன்னா மாறு வேடத்தில் வந்திருக்காங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, எங்களுடைய ஆட்சியாளர் உமர் ஒரு சட்டம் போட்டிருக்காரு, குழந்தைகளுக்கு எந்த குழந்தைகள்லாம் பால்குடி மறக்கப்படுதோ, பால்குடி காலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்திருக்குது. வீட்டில் பிறந்து பிள்ளைகள் வளர்ந்து பால்குடி காலத்தை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க கருவூலத்திலிருந்து உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. எங்கள் வீட்டில் கஷ்டம், நெருக்கடி, என் பிள்ளைய பால்குடியை மறக்க வச்சாவது அந்த உதவித்தொகையை வாங்கிடலாமே அப்படின்னு நினச்சேன். பிள்ளைய பால்குடியை மறக்க வச்சு எப்படியாவது அந்த உதவித்தொகை கிடைச்சிடாதா அப்படின்றதுக்காக வேண்டி தான் அந்த பிள்ளைய பசியோடு அழுக வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே நின்னே கேட்டாங்களாம், உமரே இந்த மாதிரி எத்தனை பிள்ளையை நீ அழுக விட்டுருப்ப, எத்தனை பிள்ளைகளுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைத்திருப்பாய், இந்த பிள்ளைகளின் கண்ணீருக்கு, இந்த கஷ்டத்திற்கு அல்லாஹ்வின் சன்னிதானத்தில், நீதிமன்றத்தில் என்ன பதில் சொல்வாய் நாளைக்கு. அன்னைக்கே போனாங்க, மறுநாள் அரசவையை கூட்டினாங்க, சட்டம் இயற்றினார்கள். வரலாற்று நூட்களிலே இப்படி செய்தி பதிந்திருக்கிற, லா துஅஜ்ஜிலு சிபியானக்கும் அனில் இதாமி, பால் குடியை நிப்பாட்டாதீர்கள், வேகப்படுத்தாதீங்க. நான் இன்றிலிருந்து சட்டம் இயற்றுகிறேன், குழந்தை பிறந்ததிலிருந்து உதவித்தொகை வழங்கப்படும். இனிமே 2 வருஷம் வெயிட் பண்ணணும், பால் குடியெல்லாம் மறக்கணுன்ற சட்டம்லாம் வாபஸ் பெற்றாச்சு. அந்த சட்டம் வேண்டாம், அது மக்களுக்கு பிரச்சனையா இருக்குது, பல குடும்பத்தினுடைய கண்ணீரை வரவழைச்சிச்சு, பல குடும்பங்களுடைய குழந்தைகளை கதற வைத்து விட்டது. எனவே இந்த சட்டம் வேண்டாம், இந்த சட்டத்தை இன்றைக்கே மாற்றுகிறேன். இனிமேல் எந்த வீட்டில், முஸ்லிம் வீட்டில் குழந்தை பிறந்தாலும் பிறந்த நாளிலிருந்து அந்த வீட்டில் உருப்படிகள் தான் எண்ணப்படும். உருப்படிகள் எண்ணப்படும். எத்தனை உருப்படி இருக்குது, உருப்படினா புரியுதுன்னு, எத்தனை தலை இருக்குது,
எத்தனை தலை இருக்குன்னு என்ன பண்ணும்? அது பிறந்த குழந்தையா இருந்தாலும், நேற்று பிறந்த குழந்தையா இருந்தாலும், இன்னைக்காலில் பிறந்த குழந்தையா இருந்தாலும், அந்த பிள்ளையும் ஒரு உருப்படியாக எண்ணப்பட்டு, ஒரு தலையாக எண்ணப்பட்டு, அந்த குழந்தைக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற ஒரு சட்ட ஆணையை ஜியோவை வந்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே உத்தரவாக பிறப்பித்தாங்க. இதான் மக்கள் ஆட்சிங்கிறது. மக்களின் தேவை என்ன, கோரிக்கை என்ன, அவர்களின் சங்கடம் என்ன, பிரச்சனை என்ன, அவர்களின் நெருக்கடி என்ன என்பதை கருத்தில் கொண்டு அதை செவிதாழ்த்தி கேட்டு அதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லாட்சியை உலகத்திற்கு காண்பித்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். எனவேதான் பலஸ்தீனத்திலிருந்து சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்கள் பலஸ்தீனத்தை 2ஆம் சிலுவை யுத்தத்திலே வெற்றி கொள்கிறார்கள், வெற்றி கொண்டார்கள். அந்த காலகட்டத்திலே அங்கே இருந்த யூதர்கள் எல்லாம் வெளியே போக வேண்டும் அல்லது ஊருக்குள்ளே இருந்தால் ஜிஸியா கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலை வரும் பொழுது, ஜிஸியா கொடுக்க முடியல, வரி கட்ட முடியல பிரச்சனை வரும் பொழுது, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய காசிலிருந்து எடுத்து அவர்களுக்கு ஜிஸியா கொடுத்தாங்க. இந்தியாவுக்குள்ளே இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்கள் முஸ்லிம்கள் தானே. முகமது பின் காசிம் அவர்கள் கடல் கொள்ளையர்களை தடுப்பதற்காக வேண்டிதான் வந்தார்கள். ஆனால் இங்கே வந்து இஸ்லாம் காட்டக்கூடிய செழிப்பான வழியை தங்களுடைய வாழ்வியலே வெளிப்படுத்தினாங்க. அவங்க எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பும் போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டாங்களாம், நீங்கள் போவாதீங்களேன், எங்களோட இருங்களேன், நீங்கள் ஏன் போறீங்க, எங்கள் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருங்களேன். அன்பர்களே, உலகத்தில் இஸ்லாமியர்கள் குர்ஆனின் பிரகாரம், அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் ஆட்சியை நிலைநாட்டியதினாலே மக்கள் பிரச்சனைகள் அவர்களின் கண்களிலே தெரிந்தது. மக்கள் கோரிக்கைகளுக்கு செவி கொடுத்தார்கள். மக்களின் தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வை தருவதற்காக வேண்டி இரவு பகல் சிந்தித்தார்கள். ஆனால் இன்னைக்கு நடப்பு என்ன? எந்த கோரிக்கையும் நாங்கள் செவிசாக்க மாட்டோம், எந்த கோரிக்கைகளுக்கும் முகம் கொடுக்க மாட்டோம். முதல்ல பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை அதை மாற்றி 12ஆம் வகுப்பு அதனுடைய முடிவுகளை வைத்து மருத்துவத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் என்கிற நிலையில் இருந்து மாறி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து ஒரு பொது தேர்வு வர வேண்டும். அதில் நீங்கள் கலந்து அதில் பாஸ் ஆனாதான் உங்களுக்கு மருத்துவம் படிப்பதற்கான ஒரு நுழைவு கிடைக்கும் என்கின்ற முறையே தவறானது. அதுவே ஏற்றுக்கொள்ள முடியாதது. சரி, வச்சு தொலைஞ்ச அந்த எக்ஸாமை சரியான முறையில் அமைப்போடு கொண்டு போக முடிந்ததா? இன்னைக்கு அதில் எந்த பெரிய பிரச்சனை வந்து நிற்கிறது பார்த்தீங்களா? இதற்குத்தான் இதை துவங்கினார்களோ என்கின்ற கேள்விக்குறி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இழங்குது. யாருக்காக வேண்டி வேலை செய்கிறது? அரசு இயந்திரங்கள் யாருக்காக வேண்டி உழைக்கிறது? குறிப்பிட்ட சில பணக்காரர்களுக்கு மட்டும்தானா, குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு மட்டும்தானா என்கின்ற கேள்வி பொதுமக்களுக்கு எழுகிறது. ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து எக்ஸாம் சொன்னீங்க, அந்த எக்ஸாம் சீட்டை அந்த விடைத்தாளை, அதாவது கொஸ்டின் பேப்பரை வந்து பாதுகாக்க முடிஞ்சுதான். 2024 ஒரு பிரச்சனை வந்துச்சு பீகாரில், ஜார்க்கண்டில். அங்கிருந்து அந்த கேள்வித்தாள்கள் எல்லாம் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கடைசியில் அது பல வழக்குகளை, நீதிமன்றங்களை எல்லாம் சந்தித்தது. இப்போ அடுத்து இதனுடைய விளைவாக இந்த நீட்டில் மட்டும்தான் அந்த பிரச்சனையானா, நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வைக்கக்கூடிய அந்த கேள்வித்தாள்கள் வெளியாகிறது, ஜேஇனுடைய மெயின் எக்ஸாமில் வரக்கூடிய அந்த கேள்வித்தாள்கள் வெளியாகிறது என்ற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கியூட் என்ற ஒரு எக்ஸாம் இருக்கிறது, நுழைவுத் தேர்வு. அந்த தேர்வில் உருவாக்கக்கூடிய அந்த கேள்வித்தாள்கள் வெளியாகுது, எப்படியோ வெளியில் காப்பி பெயருது அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. மருத்துவம் என்பது பொதுவாகவே பிள்ளைகளின் கனவு. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 7வது 8வது படிக்கிற பையனை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் என்ன படிக்க போகிறேன்னு. அவனுக்கு தெரியுமோ புரியுமோ புரியாதோ, வந்த 10 பிள்ளையில் கண்டிப்பாக ஒரு 6 பையன் டாக்டர் ஆக போகிறேம்மா, என்னமோ தெரியல சொல்லி கொடுத்தா, அல்லது வந்து வேறு ஏதாவது பார்த்து மனதில் உருவானதா தெரியாது. பொதுவாக மாணவர்களின் கனவாக இருக்கக்கூடிய மருத்துவம் என்பது இன்னைக்கு கேலி பொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இதற்கு எதிர்த்தாப்புல தான் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கணும். மாணவர்களின் கனவாக இருக்கக்கூடிய மருத்துவம் என்பது கடைநிலையில் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் தரையில் நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மருத்துவம் சென்று சேர வேண்டும் என்கின்ற
ஒரு அடிப்படையில் தான், சமூக நீதியின் அடிப்படையில் தான் இன்னைக்கு மாணவர்கள் போராடிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்க, நீட்டை வேண்டாம் ஒழிச்சு கட்டுங்க, நீட் இருப்பதனால தான் இந்த பிரச்சனை என்று ஜனநாயக ரீதியாக இன்றைக்கு டெல்லியில் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஆரம்பித்து இன்னைக்கு ஜூலை கிட்டத்தட்ட 24 தேதி வந்து விட்டது. ஆனால் ஜனநாயகத்தை காப்பதற்காக வேண்டி ஒரு பெருங்கொண்ட இளைய கூட்டம் போராடி கொண்டிருக்கிறது, கோரிக்கையை வைக்கிறாங்க. செவி சாய்ச்ச மாதிரி தெரியல. நேற்று 12 மணிக்கு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. 12 மணிக்கு வீடியோ போட்டு அதுவும் 60 செகண்டோ இவ்வளோ தான் 60 நொடிகள் தான் பேசுவதை போன்று தெரிகிறது. அதில் உருப்படியாக ஒரு செய்தியை சொன்ன மாதிரியும் தெரியல. இப்போ நியாயமான முறையோடு கோரிக்கைகளோடு நிற்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, அவர்களின் கல்வியினுடைய நிலையை கருத்தில் கொண்டு ஒரு சரியான அரசாக இருந்தால் நிச்சயமாக இதில் சரியான ஒரு தீர்வை கொடுக்கும். அங்கே மக்கள் மாணவர்கள் நிறைய பேர் இந்த ஜனநாயகத்தை காக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல நிறைய இடத்துல அந்த ஏதோ அதே பேரில் ஒரு படம் வந்திருக்காமா, அதை காக்கிறதுக்காண்டி நிறைய பேர் அபிஷேகம் எடுத்துட்டு இருக்கிறான். எப்படியான சூழலில் இருந்து இன்னைக்கு இளைஞர்களுடைய சிந்தனை மனமாற்றப்பட்டிருக்குன்னு பாருங்க. எந்த ஒரு நிலையை நோக்கி நம்முடைய இளைய சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். அன்பான சகோதரர்களே, நாட்டினுடைய இறையாண்மையையும் குடியரசையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டியது இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் மீதும் கடமை. ஒரு தனி மனிதராக இருந்தாலும் ஒரு சமூகமாக இருந்தாலும் அதை எதிர்த்து அல்லது அவர்களை முடக்கும் விதமாக, அவர்களுக்குரிய உரிமைகளை பறிக்கும் விதமாக அநீதியான முறையில் அரசு இயந்திரமே நடந்தாலும் தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் தெரியுமா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா இயந்திரங்களுமே பழுதுபட்டு போச்சு. கடைசியில் போய் நீதிமன்றத்திலேயா போய் நிற்கலான்னு பார்த்தா நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் எங்களால் பார்க்க முடியாதுங்கிறார். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் இந்த போராட்டம் வந்து நின்றுக்கிட்டு இதெல்லாம் எங்களால் பார்த்து பேச முடியாது என்று ஒரு பொறுப்பற்ற விதத்தில் பேசக்கூடிய சூழலை பார்க்கிறோம். வேகமாக டெமோக்ரசி என்பது சர்வாதிகாரத்தின் அந்த பிடியில் வேகமாக சிக்கிக் கொண்டிருக்கிறதோ என்கின்ற அச்சப்பாடு இருக்கிறது. ஹிட்லரிசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதோ இந்தியாவின் போக்கு என்கின்ற கேள்வி உங்களை போன்று என்னை போன்று இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எழுந்திருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வடக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, வடக்கை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் எல்லாம் தன்னெழுச்சியோடு போராடுகிறார்கள். ஒரு புகைப்படத்தை நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் அடிக்க வர்றான், மாணவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து அணைச்சி ஒரு புல்லை தனியாக இப்படி நிற்கிது, கையை காட்டிட்டு என்னை அடி அவங்கள அடிக்காது அப்படின்னு. போலீஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டு கொண்டு போய் ஒரு ஒரு வாகனத்தில் ஏற்றிட்டு கொண்டு போகக்கூடிய சூழலில் ஒரே ஒரு மாணவி, ஒரு பெண் பிள்ளை அந்த போலீஸ் வாகனத்தை ஒரு கையால் தடுத்து நிப்பாட்டி என்னையை தட்டி விட்டுட்டு அதுக்கு எடுத்து கூட்டு போ தைரியத்தோடு துணிச்சலோடு இருக்கிறது. அன்பர்களே, நாம் இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமாகவும் சிந்திக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய குடிமகனாகவும் சிந்திக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே அதிகப்படியான பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக நீதிக்காக, சமநீதிக்காக, சமூக நீதிக்காக, மாணவர்களின் எதிர்கால கனவு உண்மையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற இந்த மாணவ சமூகத்தினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். கொடிய பல உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நீட் போன்ற அந்த நுழைவுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று எல்லாரின் சார்பாக துவா செய்து கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்.